சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி பயிற்சிகளானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கு தொல்லியல் குறித்த ஒரு 100 வினாக்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பிக்கு 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான பயிற்சியாக இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 30,000 தொடர்ந்து 55,000 ஒன்லைனரும் நம்ம நினச்சிடறோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறோம். ஆகவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கான அரசு பணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பில் தொல்லியலில் உங்களுக்கு 100 வினாக்களின் தொகுப்பாக கொடுக்கக்கூடியதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. வரலாற்று அறிஞர்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை எவ்வாறு பிரிக்கின்றனர்? பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் என்று 4 வகையாக பிரிக்கின்றனர். இக்காலகட்ட வரலாற்றுகளை ஆராய்வதற்கு எழுத்து சான்றுகள் கிடைத்துள்ளனவா? எந்த விதமான எழுத்து சான்றுகளும் இந்த காலகட்டத்தை பற்றி ஆராய்வதற்கு கிடைக்கவில்லை. பெருங்கற்கால அந்த காலத்தினுடைய சான்றுகள் எதுனா அவர்கள் விட்டு சென்ற எச்சங்கள் தான் பெருங்கற்கால காலத்தினுடைய சான்றுகளாக அமைந்துள்ளது. அழிந்து விட்ட பின் நாகரிக தொன்மையை எதன் மூலம் அறியலாம்னா அகல் ஆராய்ச்சியின் மூலம் அறியலாம். வரலாற்றில் பெருங்கற்காலம் என்பது எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைனா கிமு 3500 முதல் 1500 வரை. பெருங்கற்காலம் என்பது உலோக காலகட்டத்திற்கு முந்தைய காலமாக அறியப்படுகிறது. தென்னிந்திய முழுமையும் பெருங்கற்கால சுவடுகளை எவ்வாறு அழைப்பனா பாண்டவர் குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெருங்கற்கால மனிதன் மேற்கு பகுதியிலிருந்து கடல் மார்க்கமாக வந்தவர்கள் என்று கூறியவர்கள் யாருன்னா யூரஸ் ஹேமன்டார். இம்மக்கள் வடமேற்கு பகுதியிலிருந்து தென்னிந்தியா வந்தவர்கள் என்று குறிப்பிடக்கூடிய தொல்லியலாளர் யாருன்னா ஃப்ரோ. ஆரியர்களின் முன்னோடிகளாக இருக்கலாம் என்று இவர்களை கருதக்கூடியவர் அசோக் பார்போலோ. சரியா, ஒவ்வொரு பகுதியுமே மிக முக்கியமானது. இந்த 100 வினாக்களும் தொல்லியலில் நம்மளுக்கான வினா பகுதியாக இதை தொகுத்திருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. பெருங்கற்கால மனித சுவடுகள் மலைகளை ஒட்டிய பகுதிகளிலும் மலைச்சரிவுகளிலும் காணப்படுகிறது என்று கூறியவர் யாருன்னா KR சீனிவாசன், NR பானர்ஜி. வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் என்ன அதிகமாக காணப்படுகிறதுனா செறிவு அதிக தாக்கமானது காணப்படுகிறது. செறிவு அதிகம், அதே மாதிரி தாக்கமும் அதிகமாக காணப்படும். தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் மேக்சிமம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பெருங்கற்கால குழிகளானது காணப்படுகிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்லடத்தில் பெருங்கற்கால சுவடுகள் தாங்கி அந்த பகுதியானது காணப்படுகிறது. நீலகிரி மலைச்சரிவுகள், கொடைக்கானல் மலைச்சரிவுகள், மேல்கரைப்பட்டி, பழனி, ஆனைமலை, அன்னவாசல். ஸோ இது பார்த்திங்கன்னா பெருங்கற்கால வரலாற்று உண்மைகளானது புதைந்து காணப்படக்கூடிய பகுதி. நீலகிரி மலைச்சரிவு, கொடைக்கானல் மலைச்சரிவு, மேல்கரைப்பட்டி, பழனி, ஆனைமலை, அன்னவாசல். ஸோ இந்த பகுதிகள்லாம் பெருங்கற்காலத்தினுடைய வரலாற்று உண்மைகள் புதைந்து காணப்படுகிறது.
கோயமுத்தூர், பேரூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, அன்னவாசல், வெள்ளலூர் இந்த பகுதிகளில் புதை குழிகளானது நாம் காணலாம். தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள பெருங்கற்கால சின்னங்களில் நாகரிக எச்சங்கள் அனைத்தும் இறந்தவர்களை புதைக்கும் இடமாக, அதாவது புதை குழிகளாக பெறப்படுகிறது. 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் தொல்லியல் ஆய்வுத்துறை தம் பணிகளை முடக்கி விட்ட போது இந்த மக்களினுடைய சிறப்புகள் எப்போ அறியப்படுகிறதுனா 19, 20ஆம் நூற்றாண்டுகளில். பெருங்கற்காலம் இருந்ததற்கான சான்றுகள் நம் பண்டைய எதை எடுத்துக்காட்டு, பெருங்கற்காலம் இருந்ததற்கான சான்றுகள் நம்முடைய பண்டைய எதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதுன்னா இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இறந்தோரை தாளிகளில் இட்டு புதைக்கும் வழக்கமும் அத்தாளிகளை புதைக்கும் இடங்கள்ல எதை நட்டு வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் இலக்கியங்களில் உள்ளதுன்னா பெரும் கற்களை நற்றினை 10 ஸோ மெயினான பகுதி பாருங்க. நற்றினை 10 அகநானூறு, மணிமேகலை, ஐங்குறுநூறு இவற்றில் தாளிகளையும் நடுக்கற்கள் பற்றிய செய்திகளானது காணப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பர் தம் கம்ப ராமாயணத்தில் முதுமக்களினுடைய தாளிகளையும் பெருங்கல்களை பற்றியும் குறிப்புகளானது கொடுத்துள்ளார். சுடுவோர், விடுவோர், தொடுகுழி உதைபோர், தாழ்மையின் அடைபோர், தாளியில் கவிபோர், இது எந்த நூல்ல குறிப்பிடப்படுகிறதுனா மணிமேகலை. ஸோ இந்த மக்கள் இறந்தவர்களை புதைக்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய பெரும் கற்களை பயன்படுத்தியுள்ளனர். கல்லறைகளாகவும் அதே மாதிரி நடுக்கற்களாகவும் குத்துக்கள், தாளிகளை இவர்கள் அமைத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் பல்லடத்தில் அருகில் உள்ள செட்டிப்பாளையத்தில் ஊருக்கு வயல்வெளியில் பெரும் மண்மேடானது காணப்படுகிறது. இந்த மண்மேட்டை அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்திய போது இம்மண்மேட்டில் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால சமாதி நடுவே சமாதி ஒன்றும் காணப்படுகிறது. அப்போ பெருங்கற்கால சமாதியானது பல்லடத்தில் செட்டிப்பாளையம் என்ற ஊர் வயல்வெளியில் இருக்கக்கூடிய மண்மேடில் காணப்படுகிறது. ஸோ அடுத்த வினா பாருங்க. வினாயன் 28. செட்டிப்பாளையத்தில் கிடைத்த சமாதியில பெருங்கற்கால சமாதி கிடைத்துள்ளது. வளவளப்பான கருப்பு நிற மண்பாண்டங்களானது அங்கு கண்டெடுக்கப்பட்டது. நீர் அருந்தும் குவளை, மூடி போட்ட குவளை, மூடியின் மீது மான் போன்ற வட்ட வடிவில் நிற்கும் நிலையில் அது செதுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர வேறு என்ன பொருட்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா சீப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளது, சிற்பி மணி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கற்கால நினைவு சின்னங்கள் காணப்படுகிறது. பல்லாவரத்தில் தாளிகள் கிடைத்துள்ளது. இறந்தவர்கள் பயன்படுத்திய கற்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ளன. ஸோ அதன் மேல் ஒரு கல்லை கொண்டு மூடியுள்ளனர். எங்க? பல்லாவரத்தில். தாலியை மண் குழிக்குள் இறக்கி குழிகளில் மண் பெரும் கற்களை போட்டு அதன் மேல் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன செய்றாங்க, தாலியை மண் குழிக்குள் இறக்கி குழிகளில் மண் போட்டு அதற்கு மேலே கற்களை 2 மூடினர். சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பெருங்கற்கால நினைவு சுவடுகளானது காணப்படுகிறது. அப்போ பல்லாவரத்தில் காணப்படக்கூடிய நினைவு சுவடுகள் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது. ஸோ அடுத்த பகுதி பாருங்க. சுட்ட களிமண்ணும் அன்னலம் கலந்து செய்யப்பட்ட
உருவங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா இந்த பல்லாவரத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சரியா நாகரிகத்தில் உள்ள உருவத்தில் குட்டையானவர்கள் சிறந்து விளங்கினர். சேலம் மாவட்டத்தில் காணப்படக்கூடிய புதைகுழிகள் அதிக சூடு மண்ணாலும் ஆணை பெட்டிகள் அமைப்புகளை கொண்ட கல்லறைகள் காணப்படுகிறது. எங்கு? சேலம் மாவட்டத்தில் காணப்படக்கூடிய புதைக்குழிகளில். கோவைக்கு அருகில் சரிங்களா டேஸ் கிடைத்த சுடுமண் பொம்மைகளாக இருந்தமைக்கு ஆதாரமாக திகழ்கிறதுனா வழிபாட்டிற்கு கிடைத்த சுடுமண் பொம்மைகளாக. அடுத்து பாருங்க, போரூரில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி மலை பகுதிகளில் எது காணப்படுகிறதுனா பெருங்கற்கால கற்களானது காணப்படுகிறது. பெருங்கற்காலத்தில் வேறு என்ன வீடுகளானது காணப்பட்டதுன்னா குரங்கு படை வீடுகள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை மண்ணை கொண்டு மூடி அதன் மேல் எதை அடையாளமாக விட்டனர்னா மண் குவியலாக. இறந்தவரின் உடலை சுற்றி 4 புறமும் கல்லறை அமைத்தனர். புதைத்த இடத்தில் மண் மேட்டிற்கு பதிலாக சிறு சிறு கற்களை கொண்டு கற்குவியலாக மாற்றினார்கள். ஸோ அடுத்த வினா பாருங்க, இத்தகைய கற்குவியல்கள் எங்கு காணப்படுகிறதுனா கொடைக்கானலில். நடுக்கல் குத்துக்கள் இது எங்கே காணப்படுகிறதுனா மானாமதுரை. புதைத்த இடத்தில் ஒரு உயரமான பெரிய கல் செங்குத்தாக வைத்தனர். இந்த கல்லுக்கு நடுக்கல் அல்லது குத்துக்கள் என்று பெயர். இந்த புதைக்குழியின் மேல் எந்த கற்கள் நடப்பட்டிருந்தன? குடை போன்ற அமைப்போடு கூடிய கற்கள். 3 அடி முதல் 12 அடி வரையிலான ஆழத்தில் இவை புதைக்கப்பட்டிருக்கின்றன. புதுக்கோட்டை நகருக்கு அருகில அன்னவாசல் என்ற பகுதியானது அகழ்ந்தெடுக்கப்பட்டது. நீண்ட வடிவில் 2 சிறு சதுர கற்கள் அங்கு காணப்பட்டது. கல்லறையை சுற்றி வளவளப்பான எதனால் ஆன மூடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கற்பலகைகள் அடங்கிய வளவளப்பான மூடி அமைக்கப்பட்டுள்ளது. சக்கர சதுரங்களை பிரிக்க பலகைகளை கொண்டு இடைச்சுவர்களை அமைத்திருந்தனர். ஸோ அடுத்து பாருங்க, இறந்த ஒரு ஆண் உடலும் அடுத்த கல்லறையில் பெண் உடலும் புதைக்கப்பட்டிருந்தன. இருவரும் கணவன் மனைவியாக இருக்கலாம் கருதியவர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள். இக்கொரலிகளில் கற்களினால் ஆன ஒரு சில கருவிகளும் இரும்பினால் செய்யப்பட்ட சில கருவிகளும் காணப்படுகின்றன. நற்கற்கள் மூலம் இறந்தவர்கள் நினைவாக வழிபாடுக்காக இந்த நடுக்கற்கள் நடப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஒரே இடத்தில் கூட்டமாக காணப்பட்டதால் இவர்களுடைய முக்கிய தொழில் வேளாண்மை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நீர் வளமிக்க ஆறுகள் தக்கான பீடபூமி தாமிரபரணியில் காணப்படுகிறது. பெருங்கற்கால மனிதர்களில் தானிய வகைகளானது கொள்ளு, கேழ்வரகு, நெல், சோளம் ஆகும். பெருங்கற்கால மக்கள் பயன்படுத்திய விலங்குகள் ஆடு, எருது. பெருங்கற்கால மக்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். பெருங்கற்கால மக்கள் எந்த உலோகங்களை பயன்படுத்தினார்கள்னா இரும்பு, தங்கம், வெள்ளி. பெருங்கற்கால மக்கள் எந்த உலோகங்களை பயன்படுத்தினர்னா இரும்பு, தங்கம், வெள்ளி. பெருங்கற்கால மக்களினுடைய தொழில் நெசவு. எங்கு கிடைத்த சுடுமண் பொம்மையின் பெண் உருவம் தலைமுடி சீவி முடிக்கப்பட்டு இருந்தது. கைகளில் அணிகலன்கள் அணியப்பட்டிருந்தன.
சேலம். விவசாயம், நெசவு தொழில், குடுவைகள், சுடுமண் பாண்டங்கள், மண்பாண்டங்கள் செய்யும் முறை பெருங்கற்கால மனிதர்களுடைய முக்கிய தொழிலாக காணப்பட்டது. மலைச்சரிவுகளில் மக்கள் காணப்பட்டதால் வேட்டையாடுதலை அறிந்திருந்தனர். பெருங்கற்கால மக்கள் சிவலிங்க வழிபாடு மேற்கொண்டிருந்தனர். இப்பெருங்கற்கால மக்களினுடைய வேறு வழிபாடு என்ன? சிவலிங்க வழிபாடை தவிர்த்து வேறு வழிபாடுன்னு பார்க்கும்போது முருகன் வழிபாடும் மற்றொரு வழிபாடாக காணப்பட்டது. சமாதியில் மாட கற்கள் அமைத்து அதில் விளக்கு ஏற்றி வழிபட்டிருக்கின்றனர். இறந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் அமைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பெருங்கற்கால ஈம சின்னங்களில் சிறு ஜன்னல் போன்ற துவாரம் அல்லது வெற்றிடம் காணப்படுவதற்கு சான்றுகள் எவை? இறந்தவர்களின் ஆவி வந்து செல்வதற்காக, இறந்தவர்களுடைய ஆவி வந்து செல்வதற்காக சிறு ஜன்னல் அல்லது வெற்றிடமானது அமைக்கப்பட்டிருந்தது. பெருங்கற்கால சமாதி காணப்படும் வழக்கத்தை எத்தகைய நாடுகளில் காணலாம்னா எகிப்து, மத்திய தரை, பாலஸ்தீனம் பகுதிகளில் காணலாம். பெருங்கற்காலத்தை தமிழகத்தோடு ஒப்புமைப்படுத்துகின்றனர். இந்த பெருங்கற்காலம் இரும்பு காலத்தின் நுட்பகுதியின் தொடக்கமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். உலோக காலத்திலான பொருட்கள் எந்த பகுதியில் கிடைத்துள்ளன? அன்னவாசல், புதுக்கோட்டை, ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி. தென்னகத்தின் பெரும் கற்காலம் காலத்தால் முற்பட்டது. சரி, எந்த தென்னகத்தில் பெருங்கற்காலம் என்பது காலத்தால் முற்பட்டது. கற்கால, இந்த பெரும் கற்கால மக்கள் ஏரிகளை சுற்றி தமது உறைவிடங்களை ஏற்படுத்தி வாழ்ந்ததை நாம் அறியலாம். ஏரிகளை சுற்றி ஊர்கள் அமைத்ததை காட்டும் ஏரிகளானது மதுராந்தகம் ஏரி, குன்றத்தூர் அருகில் உள்ள செம்பரபாக்கம் ஏரி. ஸோ இது ரெண்டும் முக்கியமானது. ஏரிக்கரை பாசனம் புதிய கற்காலத்திலேயே தென்னிந்தியாவில் தோன்றியிருக்கும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பாறைகளின் தோற்றம், தன்மை போன்றவற்றை அகழாய்வில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அகழாய்வில் முக்கிய இடத்தை பெற்றதுன்னா பாறைகளின் தோற்றம் மற்றும் தன்மை அகழாய்வில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. மனிதன் வாழ்ந்த காலத்தை எவ்வாறு அறியலாம்னா கற்கால மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகளையும் கருவிகள் செய்ய உபயோகப்பட்ட குவார்ட்ஸ் வகை பாறைகளை கொண்டும் அறியலாம். பாறைகளின் இருப்பிடத்தை சுற்றி ஆராய்ந்தால் வழித்தடங்களும் பிற புராதன பொருட்களும் மண்பாண்டங்களும் பிற கருவிகளையும் அறிய முடிகிறது. பெருங்கற்கால கலை நுட்ப பொருட்கள் மற்ற கற்கருவிகள் அனைத்தும் பாறைகள், கற்கள், மண்கள் மற்றும் பிற தாதுக்களை பொறுத்தே அமைகின்றன. உலோகங்கள் கண்டுபிடிப்பு மனிதன் வாழ்ந்த காலத்தை அறிவதற்கு உதவுகிறது. பித்தளை காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் போன்ற காலங்கள் அந்தந்த காலங்களில் மனிதன் பயன்படுத்திய உலோகங்களின் தோற்றத்தை குறிப்பிடுகிறது. வெண்கலம் மற்றும் இரும்பை காலத்திற்கு பின் மனிதன் வெண்கல காலத்திற்கு பின் மனிதன் இரும்பை அதிகமாக பயன்படுத்தினான். வெண்கல காலத்திற்கு பின் மனிதன் இரும்பை அதிகமாக பயன்படுத்தினான். அகழாய்வில் கிடைக்கும் எந்த பொருளும் தொல்லியல்ல முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அறியப்படுகிறது. தொல்லியல் தன்மையை கொண்டு எந்த பண்பாடு காலத்தை சேர்ந்தது என்றும் அந்த மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை அறிந்து கொள்ளவும் இந்த தொல்லியலானது பயன்படுகிறது. தொல்லியலுடைய முக்கிய பணி இல்லை பயன்னா இதுதான். வரலாற்றுக்கு முற்பட்ட கால
கள ஆய்வில் கிடைக்கும் பொருட்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு இனவியல் சான்றுகள் பெரிதும் உதவுகின்றன. சில இனத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கைவிடாமல் பின்பற்றி வருகின்றனர். தொல்லியல் சான்றுகள் மூலம் சில இனத்தவரின் பழக்க வழக்கங்களை ஒப்பிடவும் முடிகிறது. கள ஆய்வை மேற்கொள்வதற்கு முன்னர் அக்களத்தை பற்றிய செய்திகள், விவரங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு எது பெரிதும் பயன்படுகிறதுனா வரலாற்று நூல்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பற்றிய எத்தகைய சான்றுகள் நமக்கு கிடைக்காதுன்னா இலக்கிய சான்றுகள். குறிப்பிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பற்றிய குறிப்புகள் எதில் பார்த்திங்கன்னா இடம்பெற்று இருப்பதை வைத்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிந்தைய இலக்கியங்களில் தொல்லியல் வரலாற்று நூல்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? பண்டைய கால இலக்கியங்களாகவோ மத்திய கால இலக்கியங்களாகவோ கல்வெட்டு குறிப்புகளாகவோ அவை இருக்கலாம். விவிலிய கால களங்களை ஆய்வு செய்வதற்கு விவிலிய இலக்கியங்கள் தெளிவாக கற்றிருக்க வேண்டும். விவிலிய இலக்கணங்கள் இலக்கியங்கள் விவிலிய இலக்கியங்கள் தெளிவாக கற்றிருக்க வேண்டும். புத்த மதம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொள்வதற்கு புத்த சமய இலக்கிய குறிப்புகள் சிறந்த சான்றுகளாக திகழ்கிறது. ஸோ இந்த பகுதியில் 100 வினாக்கள் தொகுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.